ஹாய் வணக்கம். 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 தங்காக்கு என்ன பேர்? சங்கீதா. சங்கீதா, அழகான பேர் உண்டு. இந்த பேர் யார் வச்சவங்க உங்களுக்கு? அண்ணியா? அண்ணியா வச்சவங்க? என்ன தெரியாதா உங்களுக்கு? யார் வச்சுன்னு கேட்கலையா அம்மாக்கள்? அத்தை. ஓகே சரி, அழகான பேர் சங்கீதா. என்ன சரி, உங்களுக்கு என்ன இப்போ என்ன ஷோர்ட்டாக எதுவும் கூப்பிடுவாங்களா? இல்லை, சங்கீதான்னு தான் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு விருப்பமா இந்த பேர்? இன்றைய நாளில் வந்து மிக்க சந்தோஷமாக இருக்கிறீங்க, மிக்க அழகாக இருக்கிறீங்க. ஓகே, இன்றைக்கு பெரிய ஒரு ஸ்பெஷல் அப்படி தானே? ஏன்னா 21வது பிறந்த நாள் ஏன்னா சரி. ஓகே, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று, புதுப்பிடி நைட் சர்ப்ரைஸ்லேருந்து ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சங்கீதான்னு சொல்லி தந்துருக்குறாங்க. அப்படி வேணுங்க. ரைட், அப்படி டேபிளில் வைங்க. நல்லா இருக்கா? என்ன பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல் நல்லா அழகாக நிறைய பூக்கள், நிறைய ஒரு பட்டாம்பூச்சி, பெரிய ஒரு பட்டாம்பூச்சின்றது. அதை விட நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன சொல்கிறீங்க? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாரை கெஸ் பண்ணுறீங்க? என்ன சிரிக்கிறீங்க? யாரை கெஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இந்த யார் இந்த மாதிரி அனுப்பக்கூடியார்கள் யாராக இருக்கும்? சரி, தப்பிக்க முடியாது, தப்பிக்க முடியாது. யாராக இருக்கும்? சரி, பார்க்கலாம். என்ன குழுவை எதுவும் தருவா? சரி, என்ன குழுவை கேட்குறீங்க நீங்கள்? சரி, இந்த கிஃப்ட்டை தந்தவங்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருக்கிறாங்க. சரி, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம். சரி, யாருன்னு சொல்லணும். அதை ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாக சொல்லணும் யாருன்னு சொல்லி. யாரா இந்த இடத்துல இருக்கிறவங்க? யாரா? என்ன இப்படி சொல்றீங்களா? அவமானப்படுத்துறீங்களா அண்ணாவை? அண்ணாவை அவமானப்படுத்துறீங்களா? அப்படியா? சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க பாப்பா. சரி, இதை ஓப்பன் பண்ணுங்க. சும்மா என்ன எல்லாம் ஸ்லோவாகுது? வேகம் அதுதானே. அதை எடுங்க பாப்போம், எடுங்க பாப்போம். நாங்களும் பார்க்க தானே வேணும் வெளியே. ஓகே, அளவா? என்ன சொல்கிறீங்க? சரி, சொல்லுங்கள் சங்கீதா. சரி, யார் இப்போ இந்த மாதிரிலாம் செய்திருப்பாங்க? வேறு யார்? கட்டாயம் சொல்லணும் நீங்கள். அதில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க, டான்ஸ் ஒன்று. ரைட், யாரை நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? சொல்லுங்க. அத்தானாக்கள் எங்கே இருக்கிறாங்க? பொரியல் என்ன பேர் அத்தானாக்கள்? ஜதுஷன். ஓகே, அத்தானும் அக்கா அப்படிமா? சரி, பார்க்கலாம். இன்னொரு கிஃப்ட் பண்ணுறது. என்ன சிரிப்பு வருது? காசை கொண்டோன்னு எல்லாரும் சிரிக்கிற வளம். ஏன்னா என்னங்க? அப்படியா? ஓச்சர்னு நினைச்சிங்களா? சரி, எவ்வளவு கேஷ் இருக்கும் ஒரு கண்ணி பாருங்களேன் பார்ப்போம். எவ்வளவு இருக்கும்? சுமார் கெஸ்ஸிங். வச்ச மாதிரி சொல்றீங்க. இருபத்தி ஓராவது பிறந்த நாளையொட்டி உங்களுக்கு 21,000 ரூபாய் தந்திருக்கிறாங்க. சரி, நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களோட அத்தான் இல்லைன்னு சொல்கிறேன். இன்னும் 2 பேர் தான் சொல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களோட அத்தான் இல்லை. வேறு யார்?
கேட்டு பாருங்க, சித்திகிட்ட கேட்டு பாருங்க யாருன்னு. சித்தி தான் செய்தாவோ? ஆ ம் சரி, இப்போ சொல்லுங்கள் யாருன்னு சொல்லுங்கள். இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஓ கொடுங்க. சரி, இதை ஓப்பன் பண்ணக்கூடாது, கட்டாயம் நீங்கள் யாருன்னு சொல்லணும். யார் செய்திருப்பாங்க இப்போ சொல்லுங்கள். பார்க்கலாமா? தெரியல. அப்படி செய்கிறக்கு ஒரு தரமே இல்லை. ஃபைனலாக சொல்லுங்கள், ஒரு தரமே இல்லையா? ஆ அதுதானே, ரெண்டு பேரை சொல்லலாம், இன்னும் 2 பேரை சொல்லலாம். யார் இந்த மாதிரி? சரி இப்போ வருவோம். ஏன் வெளிநாட்டுக்காரர் இங்கே இருக்கிறாங்க அவங்க? சுவாசினி ஆண்டி அப்படியும் இருக்கலாம் வேணா. சித்தி செய்ய மாட்டாவா? சித்தி இல்லையா? சித்தி இல்லை, சித்தி இல்லையா? சித்தி அந்த மைண்டில் லிஸ்ட்லேயே இல்லை போல எனக்கு. சரி இப்போ சொல்லுங்க. அண்ணா சுவார் இல்லை, அண்ணா வாய்ப்பே இல்லை. அண்ணா இல்லையா? அப்படியா? பாவம் அண்ணா. என்னண்டு லாஸ்ட்டாக யாரை யோசிக்கிறீங்க? இன்னொரு ஆள் சொல்லுங்கள், இன்னொரு ஆள். சரி, அண்ணாவை சொல்லியிருக்கிறீங்க. சரி, அண்ணாவை சொல்லியிருக்கிறீங்க, அண்ணா இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். மற்றது உங்களோட அத்தானை சொல்லியிருக்கிறீங்களா? அத்தான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். மாமாக்கள் எங்கே இருக்கிறீங்க? ஃபாரின்ல இருக்கிறாங்க. ஓகே, என்ன பேர் மாமாக்கு? நாதன் மாமா. ஓகே, நான் சொல்கிறேன், அவரும் இல்லையன்னு சொல்லி. சரி, பார்க்கலாமா யாருன்னு சொல்லி? சரி, ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தானே செய்திருக்க மாட்டாங்களா? என்ன சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தானே செய்திருக்க மாட்டாங்க? கண்ணை பார்த்து சொல்லுங்க. வாய்ப்பே இருக்கா? இல்லை, வாய்ப்பே இல்லை. அவள் சும்மா வந்துட்டு போகிறாங்க. சரி, ஓகே. எங்கிட்ட சரி, ஓகே, அதை ஓப்பன் பண்ணுங்கப்பா. அதெல்லாம் தெரியுமா? சைஸ்னால் கையில்லையே. அலா என்ன செய்யல. தயாண்டி வந்து கலோசி பாத்தீங்களா? சரி, நிறைய பேர் அப்படியா? அதான் யோசிக்கல. ஓகே, யோசிக்கல. அவங்க செய்திருக்க மாட்டாங்கன்னு கூட எங்க பாப்போம் அப்படியே தூக்கி காட்டுங்க. நல்லா இருக்கேண்ணா, அதான் வந்தோடனே சொன்னேன் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி. சரி, ஓகே. இந்த மாதிரி எங்களோட சங்கீதாவுக்கு வந்து உங்களுடைய சித்தி என்ன சித்தப்பா ரஞ்சன் சித்தப்பா தயா சித்தி ஃபேமிலி செய்திருக்கிறாங்க. இந்த தருணத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு செய்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட சித்தியை மறந்துட்டீங்களா? அப்படியா? இல்லைன்னா ஏற்கனவே உங்களோட அப்பா மூலமாக யோசிக்கல. ஓகே, எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணுமென்று நினைக்கிறது போல் உங்களோட சித்தியும் சித்தப்பா ஃபேமிலி ரஞ்சன் சித்தப்பா ஃபேமிலியும் எப்போவுமே சந்தோஷமாக உடலோட ஆரோக்கியமாக இறைவனுடைய நல்லாசிகள் பெற்று இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் புதுக்குடி நைல் சர்ப்ரைஸ் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வதுடன் உங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சின்ன ஒரு கவிதை தந்திருக்கிறாங்க, பார்க்கலாம். ஓகே, சரி. இந்த மாதிரி உங்களோட சித்தப்பா ஃபேமிலி செய்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டுக்கு சாரி சொல்கிறேன். நான் எதிர்பார்க்கிறேன், நான் உங்களுக்கு சொல்ல விட்டதுக்கு சாரி. நான் எதிர்பார்க்கிறேன் சர்ப்ரைஸ் எல்லாம் வருமெண்டு. ஓகே, தேங்க்ஸ். என்ன ஓகே, சின்ன ஒரு கவிதையில் தந்திருக்கிறாங்களா, அதையும் பார்க்கலாம். எங்கள் அன்பு செல்ல தேவதை சங்கீதாவுக்கு இனிய அகவை 21 நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டின் இளவரசியே, இன்று பிறந்த நாளை கொண்டாடி மகளும் இனிப்பை போல என்றென்றும் சிறந்து விளங்கி பெருமிதம் கொள்ள இனிதான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தங்கம் போன்ற எம் தங்க மகளே, தரணியாய் தரணியாள வந்தவள் நீ அம்மா.
குழந்தை போன்ற உன் பேச்சுடனும் குறும்பான குணத்துடனும் எம் வீட்டினை குதூகலமாக்க வந்த எம் குத்து விளக்கினி அம்மா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த சிறப்பான நாளில் மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் வளர்புரை சந்திரனைப் போல வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என்பதுடன் கொள்ளை அழகோடும் குறைவில்லா மகிழ்வோடும் நீண்ட ஆயுளோடும் நிறைவான செல்வத்தோடும் இறைவனின் அருளோடும் உயர்வான புகழ்வோடும் அன்பு சொந்தங்களின் ஆசையுடன் வாழ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு குட்டி கவிதையில் எல்லாவற்றையும் படிச்சிருக்கிறாங்க. ஓகே தானே? சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச், குட் லக். கேட்குறக்கா கட் பண்ணுவோமா? Happy birthday to you. Happy birthday.